ஹாய் மக்களே! இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா கமகமன்னு ஒரு கருவாட்டு குழம்பு, தட்டப்பயிறு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இத பண்ணுறதுக்கு பேன் எடுத்து அதில ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயம். வெந்தயம் கலர் மாறுனதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயத்த கட் பண்ணி உள்ள போட்டு வதக்கணும். லைட்டா கலர் மாறுனதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகா, அதாவது நல்லா பழுத்த மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பில. ஒரு 4, 5 பூண்ட தட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, முழு பூண்டு ஒரு 10 பூண்டையும் சேர்த்து போடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளிய சேர்த்து நல்லா மசிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் இத நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ்ல மசாலா ஆட் பண்ண போறோம். 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் தூள். இதே மெஷர்மெண்ட் ஸ்பூன்ல எடுத்து உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, ஒரு 1 நிமிஷத்துக்கு கை விடாம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா இத வந்து கிண்டி விடணும். தக்காளி இந்த மசாலாலாம் உள்ள நல்லா கிண்டி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா, நல்ல புளி கரைச்சு வச்சிருக்கேன் கெட்டியா. அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புளியிலேயே குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடணும். உப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணல. நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும்போது, தட்டப்பயிறு ஆல்ரெடி அவிச்சு வச்சிருக்கேன். அதையுமே உள்ள போட்டு, இது நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு உள்ள வந்து ஆட் பண்றேன். உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட்டே போட்டா ரொம்ப குழஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு, இதெல்லாம் நல்லா கொஞ்சமா வெந்து வரும். ஒரு 2, 3 கொதி எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா, தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அது வந்து சுண்டி வந்துரும். உங்களுக்கு தண்ணி நெறைய வேணும்னா இவ்வளோ கூட வத்த விட வேண்டாம். இந்த ஸ்டேஜ்ல நல்லா கருவாடு போட்டுட்டு, லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். கருவாடு போட்டதுக்கு அப்புறமா தான் உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கணும். சூப்பரா கருவாட்டு குழம்பு கெட்டியா ரெடி ஆயிரும். சாப்பாட்டுல வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். இட்லி, தோசைக்குமே இத வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுல உருளைக்கிழங்குக்கு பதிலா நீங்க வந்து கத்தரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.